Hello friends, TNBSC previous year question Group 2 Group 2A First question ஒவ்வொருவரும் தான் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் டி ராணி மங்கம்மாள். ஓல்டு புக்கில் இருக்குது. செகண்ட் கொஷின் பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். தேர்ட் கொஷின் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன். ஃபோர்த் கொஷின் 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி உலா. ஃபிஃப்த் கொஷின் சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனு அகமது மரைக்காயர். சிக்ஸ்த் கொஷின் பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 8 வகைப்படும். செவன்த் கொஷின் ஹெச்ஏ கிருஷ்ணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசக தேவர். இவர் வடமொழிய பிளவன ஜோதிடரிடையும் தமிழ் மொழிய தந்தையிடமும் கற்றிருப்பார். எய்த் கொஷின் சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 97. 81 வெண்பாக்களால் ஆன பாடல் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 9வது கொஷின் நவ்வி என்னும் சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மான். 10வது கொஷின் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள். 11வது கொஷின் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி பின்வாங்கி நிற்கும் ஆடு. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். 12வது கொஷின் ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை மொழி பெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுகின்ற பம்மல் சம்பந்தனார். 13வது கொஷின் நீதி திருக்குறளை நெஞ்சார்ந்தம் வாழ்வில் ஓதி தொழுக எழுக ஒருந்து என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி கவிமணி. 4th கொஷின் மேழி என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 15வது கொஷின் அகமும் புறமும் கலந்த பாடல் தொகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பரிபாடல். இதில் 70 பாடல்கள் இருக்குது. இதில் 24 பாடல்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. 16வது கொஷின் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார்? ஆப்ஷன் பி பெரியாழ்வார். இவர் விட்டணு சித்தன் என்று அழைக்கப்படுபவர். 17வது கொஷின் அசுவினி முதலான 27 மீன்களுக்கு பண்டை தமிழர் டேஷ் என பெயரிட்டனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாள் மீன். 18வது கொஷின் ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்திகளை கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி நெடுநெல் வாடை. 19வது கொஷின் கிறிஸ்துவ சமயத்தின் கலை களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி தேம்பாவாணி. 20வது கொஷின் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பரதிமார் கலைஞர் சி.வை. தாமோதரனார். இவரால் தான் இவர் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டிருப்பார். 21 கண்ணூல் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் பாராட்டப்பட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓவிய கலைஞர். 22 தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் நகர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை. 23 பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். பெண்மைங்கிற நூலில் எழுதியிருப்பார். இது ஓல்டு புக்கில் இருக்குது. 24 ஞான சாகரம் இதழினை அறிவு கடல் என மாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி மறைமலையடிகள். 25வது கொஷின் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான்.
26வது கொஷின். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து உன் நெறியாக இருக்கட்டும் இக்கூற்று யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி மு வரதராசனார். 27. சிங்கவல்லி என்ற சொல் எச்சடியை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி தூதுவளை. 28. தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். 29. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்பார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தேவநேய பாவனர். 30. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன். 31. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெயகாந்தன். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு தருக? ஆன்சர் ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. 33. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர், தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜி போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கல்லறையில் எழுதச் சொன்னவர்? 34. விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழென்பன். 35. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடியரசன். பாரதியார் எந்த பள்ளியில் பணியாற்றான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 36. யாழ் கேட்டு மகிழ்ந்தார் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி கருவியாகுபெயர். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? ஆன்சர் ஆப்ஷன் சி அரவணடிகள். இவங்க பௌத்த துறவி. இந்த கவுந்தியடிகள் தான் பெண் சமண துறவி. இவங்க தான் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் வழிகாட்டியிருப்பாங்க. 38. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கிரேக்கர் ரோமானியர். 39. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருது வழங்கிய ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி 1990. பாரத ரத்னா விருது 1990. காமராசருக்கு எந்த விருதும் பாரத ரத்னா விருது வழங்குறாங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 40. உத்தர வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள். 41. குயில் என்ற இதழை நடத்தியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். கண்ணகி மன்னனிடம் கூறியிருப்பாங்க. 43. கூடலில் ஆய்ந்த ஓன்தின் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாசகம். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். 45. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிக்கா. திருவிக்கா இல்லாத கொஸ்டின் பேப்பரே இப்போலாம் கிடையாது. ரீசெண்ட் டைமில் அவரை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி வள்ளலார். 47. மூவருலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி சோழ மன்னர்களை பற்றியது. அந்த 3 மன்னர்கள் பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 3 பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 38. வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது? ஆன்சர் ஆப்ஷன் சி செவாலியர் விருது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்டிருக்கும். இவருக்கு கவிஞரேறு புலவர் மணி இந்த பட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 49. ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை. 50வது கொஷின். ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி காந்தியடிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேள்விக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.